அக்கா டாக்டர் பிடிக்கிறது லைனிங் ப்ளவுஸில் எப்படின்னு சொல்கிறீங்களா? சரி. இப்போ லைனிங் ப்ளவுஸ் இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படியா? அதனால் உங்களுக்கு டாக்டர் பிடிக்கிறது அதில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மேலே உள்ள துணி தனியாகவும் அடியில் உள்ள துணி தனியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் டாக்டர் போடுறதுக்கு இப்போ இந்த சென்டர் டாக்டர் போடுறோமா, அதுக்கு நேராக ஒரு கோடு, இந்த டாக்டருக்கு நேராக ஒரு கோடு, அது மாதிரி இந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ மிஷினில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறீங்க. இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டு நிப்பாட்டிட்டு அப்புறம் மறுபடியும் நீடியில் எடுத்து இந்த இதுக்கு நேராக ஒரு தையல் வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டாட்டு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரிக்க தனித்தனியாக துணி தனித்தனியாகவும் வராது. லைனிங் துணி தனியாகவும் புடவை துணி தனியாகவும் வராது. இப்போ நீங்கள் டாட் பிடிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டே தையல் போட்டுக்கிறதுனால கரெக்டாக அந்த இதுக்கு நேராக போட்டிருக்கீங்களா, அதனால் கரெக்டாக இருக்கும். டாட்டும் கரெக்டாக கிச்சனு வரும். இப்போ கரெக்டாக வந்திருக்கா? இந்த துணி தனியாகவும் தெரியாது, ரெண்டு துணியும் ஒன்றா இருக்கும். ஒன்றா இருக்கா? தனித்தனியாக எடுக்கவும் செய்யாது, பண்ண முடியாது. சரி, கரெக்டாக கப் செய்து